ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னு சொல்லலாம். ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து நிறைய பேருடைய லைஃப்பில் நான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் நிறைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ கடந்து வராங்க அப்படின்றது வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஸோ வந்து என்ன டாபிக் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம்னு கூட சொல்லலாம். ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த சொசைட்டியில் வந்து என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்றது தான் வந்து டாப்பிக்கு. ஸோ அது வந்து என்னோடய லைஃப்பில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து அது எப்படி இருக்குது, என்னென்னலாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு கேட்குற கொஷின் வந்து ஆர் யூ ப்ரெக்னென்ட் அப்படின்றது மட்டும்தான். ஸோ வந்து இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயங்க. ஸோ அது வந்து ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு தெரில. சில பேர் அக்கறையாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. சில பேர் வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, குத்தி காட்டணும், அவங்கக்கிட்ட அது ஒரு குறையாக இருக்குது, இல்லை இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து தயவு செஞ்சு யாரும் அது மாதிரி பேசாதீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ. யாரும் கேட்கவும் கேட்காதீங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலில், அவங்களுக்கு ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப அக்கறையாக கேட்குறன்ற பேரில் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். ஸோ அது ஒன்று. அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்குற விஷயம் பாருங்கள். எங்கே போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஆர் யூ ப்ரெக்னென்ட் சிரிச்ச மாதிரி கேட்பாங்க. ரொம்ப அக்கறையாக வந்து கேட்பாங்க. அவங்கள மாதிரி அக்கறையாக இருக்கிறவங்க யாரும் இல்லைன்ற மாதிரி. ஆனால் அவங்கள மாதிரி ஒரு குத்தி காட்டுறவங்க, சொல்லி காட்டுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தி ஒர்ஸ்ட் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து அவங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, என்ன ராசியோ தெரில, குழந்தை இல்லை உங்களுக்கு, என்ன ராசியோ அப்படின்றது வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தான் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனையோ தெரியல, ஒரு குழந்தை இல்லை, என்னவா இருக்கும், ஏன் இல்லை, எத்தனை வருஷம் இல்லை, இப்படி என்ன சொல்கிறது, ராசி என்ன சொல்கிறது, ராசிலேருந்து அப்புறமா எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. ஸோ அது அடுத்தடுத்து பாயிண்ட் வந்து சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து வந்து என்ன பண்ணாங்களோ தெரில, என்ன ராசியோ தெரில, என்ன நேரமோ தெரில, உங்களுக்கு நேரமே சரியில்லை, அதனால தான் குழந்தை இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ராசியோ தெரியல அதனால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்களோ தெரில, யாரை எப்படி என்ன சொல்கிறது, யாரை கெடுத்தாங்களோ, யார் குடும்பத்தை கெடுத்தாங்களோ, இல்லை யாரை என்ன பண்ணாங்களோ தெரியலன்ற மாதிரி இப்படி இவ்வளோ நெகட்டிவாக வந்து பேசுவாங்களா அப்படின்றது வந்து உண்மையிலே இந்த சொந்த பந்தத்துக்கிட்ட சொசைட்டியில் வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த பேபி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பர்சனலாக அவங்களோட லைஃப்பில் வந்து ரொம்பவே கடந்து வந்திருப்பாங்க. ஸோ அது ஒன்று. என்ன ராசியோ தெரியல அப்படின்னு ஒன்று கேவலமாக கேட்பாங்க. உங்களுக்கு ராசியே சரியில்லை, உங்கள் நேரமே சரியில்லை, அது ஒன்று. அப்புறமா இன்னொன்று கேட்பாங்க, ஏன் லேட்டு, எதனா பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் வந்து வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம். அண்ட் வந்து என்னது, கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஜாபு, வீடு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிட்டு தான் என்ன சொல்கிறது, குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் லேட்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஏன் வந்து நீங்கள் தள்ளி போட்டிருக்கீங்களா, இல்லை வேணுமா வேண்டான்னு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்கள், அவ்வளோதான் இனிமேல் இன்னும் குழந்தை பிறக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு அது என்ன சொல்கிறது, எவ்வளோ ஒரு கஷ்டமான வார்த்தை. அவ்வளோதான் இனிமேல் உங்களுக்கு கொடுக்க போதா, என்ன சொல்கிறது, இன்னும் குழந்தை பிறக்க போதா, கடவுள் கொடுக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க. உண்மையாகவே அது ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. உண்மையாகவே உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு காடு கொடுக்கல, உண்மையிலே அது நான் உண்மையானு சொல்லுங்கள். உண்மையிலே என்ன சொல்கிறது, உங்களுக்கு கடவுள் கொடுக்கல, அப்புறமா உங்கள் நேரம் சரியில்லை, என்னவோ தெரியல, உங்களுக்கு கடவுள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு இப்போ நினச்சா கூட ஒரு சில வார்த்தைங்கள்லாம் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்புறமா இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, சாமிக்கிட்ட போயிட்டு மடிப்பிச்சை கேளு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் உண்மையாக இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. உண்மையாக ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வார்த்தைகள், ஏன் இவ்வளோ சீப்பாக இருக்காங்க மக்கள்ன்றது எனக்கு தெரியல. இத்தனைக்கும் கூடவே இருந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்ற மாதிரி ரொம்ப கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் லேடிஸ் தாங்க கேட்பாங்க இதெல்லாம். என்ன சொல்கிறது, ஜென்ஸுங்குள்ளே கேட்குறாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் வந்து மேக்ஸிமம் லேடிஸ் மட்டும்தான் அவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டி. அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. கேட்குறதுமே உங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்கல அப்படின்றது ஒன்று.
அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்த இல்ல. இன்னும் பிறக்க போதா குழந்த? இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதோ இல்லையா ஆரம்பிச்சுருவாங்க கேட்குறதுக்கு. ஸோ ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அது ஒன்று. அப்புறமா வந்து இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, சம்பாதிக்கிறதே வேஸ்ட்டு. எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? குழந்தையே இல்லை, அவ்வளோதான் குழந்த பிறக்க போதா? குழந்தையே இல்லை, யாருக்கு சம்பாரிச்சு வைக்க போகிறீங்க? என்னத்துங்களுக்குலாம் என்ன சொல்கிறது அமௌண்ட்டு சம்பாரிச்சு நீங்கள் எல்லாமே நீங்களே அழிச்சிருங்க. நீங்களே சம்பாரிச்சதெல்லாம் என்ன சொல்கிறது அது இதுன்னு வாங்கி அனுபவிச்சுட்டு போங்க. இல்லைன்னா ஆசிரமத்துக்கு போய் எழுதி கொடுத்துருவாங்க, இல்லை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க, இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து அந்த வார்த்தை சொன்னது. க்ளோஸானா என்ன சொல்கிறது, கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்கன்ற மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க சொன்ன வார்த்தை தான், சம்பாதிக்கிறதே வேஸ்ட்டு. நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்களே சாகிறதுக்குள்ளே நீங்களே என்ன சொல்கிறது அந்த காசு பணத்தெல்லாம் அழிச்சிட்டு போயிடுங்க. இல்லைன்னா வந்து அதை வச்சு 4 பேருக்கு சண்டை வந்துடும் அப்படின்ற மாதிரி அது சொன்னாங்க. அடுத்து வந்து குழந்தையெல்லாம் எதுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு தெரில, எதுக்கு இவ்வளோ அங்கலாப்பா அவங்களுக்குலாம், ஏன் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையும் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு குழந்தை இல்லைன்னா குழந்தையே இல்லை, எதுக்கு இப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிள்ளை 2 பிள்ளை தான் இருக்குது, அதுக்கு போய் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சு என்னதான் பண்ணுவாங்களே தெரியல, எதுக்கு இப்படி சம்பாதிக்கிறாங்களே தெரியல. அடாடாடாடாடா எப்பா நைட்டு பகலாக வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து டவுன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன விஷயம் சொல்லணுமோ அத்தனையும் வந்து மக்கள் யோசிச்சு நம்மக்கிட்ட பேசுகிறவங்க அத்தனையும் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் பேசுகிறாங்களா, நம்மளோட தேவைக்காக தான் பேசுகிறாங்களான்றதை தாண்டி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறைகள் வந்து ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை வந்து ஹர்ட் பண்ணணும், கஷ்டப்படுத்தணுன்ற ஒரே நோக்கம் தான் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்கிட்ட தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க. நெகட்டிவ்ன்றதை தாண்டி நமக்கு ரொம்ப க்ளோஸாக சொந்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட டச் வச்சுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இண்டிபெண்ட்டாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸோ நெகட்டிவ் பீப்புள்கிட்ட தயவு செஞ்சு சேராதீங்க. ஆனால் அவங்க வந்து என்னோடய லைஃப்பில் சொன்ன வார்த்தைகள் தான் இதெல்லாம். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வந்து இது ஒரு வழியாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தான். ஸோ அது வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோதான், இனிமேல் குழந்த பிறக்க போதா, கடவுள் கொடுக்கலன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, போய் சாமிகிட்ட போயிட்டு மடிப்பிச்சை கேளுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லி அவ்வளோ ஒரு நக்கலாக ஒரு கிண்டலாக வந்து பேசி சொல்லி சிரித்தாங்க. ஸோ சிரித்தவங்க முன்னாடி நான் நல்லபடியாக வந்து குழந்தை பேத்து காட்டிட்டேன். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு வார்த்தை சொன்னாங்க, குழந்தை இல்லைன்னா போயிட்டு ஆசிரமத்தில் வந்து குழந்தை எடுத்துகிட்டு வந்து வளங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து வளர்க்குறதுன்றது வந்து தப்பு கிடையாதுங்க. ஸோ அதாவது அதுவுமே அவங்களோட பர்சனல் இல்லையா. ஸோ அவங்களா விருப்பப்பட்டு செஞ்சால் எல்லாருமே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம். ஆனால் அவங்க அது ஒரு குறையாக வந்து ஒரு கேவலமாக வந்து மக்கள் வந்து பேசி ஒரு என்ன சொல்கிறது குத்தலாக வந்து பேசுகிறாங்கன்னா அது எவ்வளோ வலிக்குன்றது பாருங்கள். அது இத்தனைக்கும் கூட பிறந்த அக்காவே அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை. ஸோ இதெல்லாம் லைஃப்பில் வந்து நான் கடந்து வந்த பாதை அப்படின்றது வந்து நிறையவே இருக்குது. ஸோ என்னோடய லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். என்னோடய சேனலில் வர எல்லா வீடியோஸுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தயவு செஞ்சு யாரையுமே வந்து ஏன் குழந்தை இருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. இருந்துச்சு அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, இல்லைனாலும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதோட வலி வந்து அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ யாருமே தயவு செஞ்சு அவங்கள கேட்காதீங்க. ஸோ இதுதான் சொல்ல வரேன். ஸோ வந்து ஏன் லேட்டு, என்னாச்சு, அவ்வளோதான் பிறக்க போதா, கடவுள் கொடுக்கல, சம்பாதிக்கிறதே வேஸ்ட்டு, நீங்களாம் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரையுமே பேசாதீங்க. யாருமே வந்து ஒரு அக்கறையாக பேசுகின்ற பேரில் அவங்கள ரொம்பவே குத்துறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. சரி, ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.